வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம் டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல நம்ம இன்றைய பொது தமிழ் வகுப்பில் நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்னு பார்க்குறோம். இது நம்மளுடைய பொது தமிழ் புத்தகத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல வரிசை எண் வந்து 16ல 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் என்ற தலைப்பு, பக்க எண் வந்து 131 எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சுலபமானது தான், ஆனா படிக்கலன்னா ஆன்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து சொற்பொருள் மாதிரி அந்த சொல்லுக்கான பொருள் என்ன நமக்கு தெரியணும், அப்புறம் அந்த சொற்றொடர்ல எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம விடையளிக்க முடியும் நமக்கு வந்து. ஸோ அதனால நம்ம வந்து வினைச்சொல்லாம் என்ன, வினைச்சொல்லின் பண்புகள் என்ன முதல்ல நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இரு வினைகளின் வேறுபாடு சொற்கள் சில எடுத்துக்காட்டை வந்து பார்க்க போறோம், ஒரு 20 பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம முந்தைய ஆண்டுல கேட்கப்பட்ட வினை சொற்களின் வேறுபாடுன்னு சொல்லிட்டு ஒரு 50க்கு மேற்பட்டது நம்ம இன்றைய வகுப்புல படிக்க இருக்கோம் அப்படிங்கிறோம். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நம்ம வந்து தமிழ் அப்படின்றது இலக்கணம் அப்படின்னு எடுத்துட்டா வந்து நம்ம மொத்தமா இலக்கண பகுதி முழுவதும் சேர்த்தாதான் வந்து நம்ம ஒவ்வொரு தலைப்பிலையும் வந்து நம்ம விடையளிக்க முடியும். அதனால பர்டிகுலரா ஒரு தலைப்பை படிச்சுட்டு அதுல கேட்கிற கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. இங்க படிக்கிறது நமக்கு மற்ற தலைப்புகளையும் பயன்படும், மற்ற தலைப்புகளை படிக்கிறது நம்ம இந்த தலைப்புலையும் நமக்கு பயன்படும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தொடர்போடு தான் இருக்கு. அதனால முழுமையா நம்ம இலக்கணத்துல 25க்கு 25 எடுக்கணும் அப்படின்ற நம்ம ஒரு இலக்கோட இருக்கும். 25 கேள்விகள் முதல் அலகுல மட்டுமே கேட்க போறாங்க. ஸோ அதை மனசுல வச்சுட்டு நம்ம இலக்கண வகுப்பு முழுவதும் வந்து நல்லா திருப்பி நம்ம புத்தகத்தை வச்சு ரிவிஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஃபுல்லா சென்டம் வந்து போடணும், 100க்கு 100 உங்களை எடுக்க வைக்கணும் பொது தமிழ்ல அப்படின்னு தான் நம்மளுடைய இலக்கா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ வாங்க படிப்போம். வாங்க 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், வரிசை எண் வந்து 16, பக்க எண் வந்து 131 எடுத்துக்கோங்க. புத்தகத்துல படிப்போமா? இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு. வினைனா என்ன அப்படின்னா செயலை குறிக்கும், தொழிலை குறிக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து வினை அப்படிங்கிறோம். நம்மளுடைய தொழில் தான் என்ன அப்படின்னா வந்து வினை அப்படிங்கிறோம். ஸோ அதே வந்து அது வந்து அந்த தொழிலுக்கு பெயராகி வந்துச்சுன்னா அது வந்து தொழில் பெயரா வந்து மாறிடும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வினை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு தொழிலை உணர்த்தி வரும் சொல் தான் நம்ம வினை சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ தொழிலை உணர்த்தி வரக்கூடியது, அந்த தொழிலுக்கு பெயராயிருச்சு அப்படின்னா அது வந்து தொழில் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ தொழிலை உணர்த்தி வருவது எதுனா வினை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வினை சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா காலம் காட்டும், இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 காலத்தையும் காட்டக்கூடியதா வந்து இருக்கும். அது மாதிரி வேற்றுமை ஏற்காது அப்படின்னு. ஸோ அப்போ வேற்றுமை ஏற்காமல் வந்ததுன்னா அதுதான் வந்து வினை அப்படின்னு. அதே மாதிரி திணை, பால், எண், இடங்களை உணர்த்தி வரும் அப்படிங்கிறோம். சோ திணை அப்படின்னா வந்து உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம். வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி பால் ஆண் பால் பெண் பால் அப்படின்னு பாக்குறோம், பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் பாக்குறோம். சோ எண், இடங்களை உணர்த்தி வரும் அப்படிங்கிறோம். இப்ப வினை சொற்கள் அப்படின்னும் போது நமக்கு பிரச்சனை என்னன்னா அந்த வினை சொல்லுக்கான பொருள் தெரியலனா தான் அந்த சொற்றொடர்ல அது எங்க பயன்படும் நமக்கு தெரியாம போயிடும். அதனால பொருள் தெரிஞ்சாவே போதும், நீங்க சுலபமா விடையளிச்சிடலாம். அப்ப பொருளை ஞாபகம் வச்சுக்கிறது, பொருளை நினைவு கூர்ந்து விடையளிப்பது அப்படின்றத நம்ம மனதில் நிறுத்த வேண்டும் சொல்லி. சோ வாங்க பார்க்கலாம். இப்ப இரு வினைகளின் வேறுபாடு சொற்கள் சில எடுத்துக்காட்டு. அடங்கு, அடக்கு. வந்து அடங்கு அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடங்கி போறது அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்ப நான் அடங்கி போனேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நான் வந்து அடங்கினேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக. அப்ப என்ன காரணம் அப்படின்னா ஆசிரியர் அடக்க நான் அடங்கினேன் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அது மாணவர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னும் போது மாணவர்கள் வந்து சத்தமிட்டு பேசிட்டு இருக்காங்க, கூச்சலிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வகுப்புல. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா ஆசிரியர் வந்து அடக்க, மாணவர்கள் அடங்கினர் அப்படின்னு. அப்ப அடங்கு அப்படின்னும் போது என்னன்னா அடங்கினர் அப்படின்றது நமக்கு வந்து அடக்கு அப்படின்னா அடக்க யாருன்னா ஆசிரியர் அப்படின்னு. அடுத்து அறிவது அரிது. வந்து இலக்கணத்தை அறிவது மிகவும் அரிது. வந்து ஏன்னா நம்ம தேர்வு இல்லைன்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம், இலக்கணத்தை வந்து நம்ம அறிய மாட்டோம், அறிந்து கொள்ள மாட்டோம். பேச்சு தமிழ்ல நம்ம பாட்டு பேசிட்டு போயிட்டே இருப்போம். அது வந்து பைலிங்குலா இருக்கும். மற்ற வடமொழி சொற்கள், மற்ற மொழி சொற்களை வந்து பயன்படுத்துறது அப்படின்றது சர்வசாதாரணமாக நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். சோ அப்ப இயல்பா இருக்கும் அப்படின்னு. சர்வசாதாரணம் அப்படின்றது நம்ம தமிழ் சொல்லல, அப்ப இயல்பா இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். அப்ப இலக்கணத்தை அறிவது மிகவும் அரிது. அப்ப அறிவது அரிது வந்துருச்சா. அந்த அடுத்து நிறைந்த, நிறைத்த. வந்து இப்ப பலக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் அப்படிங்கிறோம். அப்ப நிறைந்து அப்படின்னா வந்து ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். நிறைத்தனர் அப்படின்னா அதுல ஊற்றினர் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இது வந்து நமக்கு முந்தைய ஆண்டுல கேட்டிருக்காங்க, அதை நான் ஸ்டார் போட்டு கொடுத்திருக்கேன். சோ அப்ப நிறைந்த, நிறைத்தன பலக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் அப்படிங்கிறோம். விழித்து, விழித்து. விழித்து ஃபர்ஸ்ட் விழித்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நகர லகரம் நான் மாதிரி 2 சொல்லி நார்கள் அந்த மாதிரி இருக்கிறத விழித்து. வந்து அது விழித்து அப்படின்னா தமிழ் சிறப்பு தமிழ் இருக்குல்ல அந்த லகரம் முடிச்சுன்னு. அப்ப சிறப்பு தமிழ் லகரம் அப்படின்றத வந்து அந்த விழித்து. வந்து அப்ப விழித்துனா அம்மா கூப்பிடுறாங்க, அதுக்கு பேர் என்னன்னா அம்மா விழித்ததும். வந்து அதே கண் விழித்தான். விழித்தான் அப்படின்றது என்னது சிறப்பு தமிழ் லகரம் அப்படின்னு அந்த லால வர விழி லீ அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப விழித்தானா கண்ணை வந்து திறந்து பார்த்தான் அப்படின்னு அம்மா கூப்பிட்ட உடனே. வந்து அடுத்து குவிந்து,
குவிந்து குவித்து வந்து குவிந்து அப்படின்னா பள்ளியில் குவிந்த குப்பைகளை அள்ளி வண்டியில் குவித்தனர் அப்படிமுக்கிறோம். அப்ப குவிந்த அப்படின்னா பள்ளியில குப்பை வந்து குவிந்து கிடக்கு அப்படிமுக்கிறோம் வந்து. சோ அப்ப அந்த என்னன்னா மரங்கள் இருக்கும், அந்த மரங்களுடைய இலைகள் இருக்கும், அதெல்லாம் வந்து ஒன்னா சேர்த்திருப்பாங்க. அப்புறம் மாணவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல காகிதங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, பென்சில் செய்யிருப்பாங்க. சோ அதெல்லாம் குவித்து வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து குவித்து வந்து. அப்ப பள்ளியில் குவிந்த குப்பைகளை வந்து பாத்தீங்கன்னா குவித்து வைத்தனர். அப்ப குவிந்த அப்படின்னா சேர்ந்து இருக்கு, அத குவித்து அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குவித்து வைத்தனர் அப்படின்னு. அப்ப எங்க எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா அடுத்து பறந்து பறந்து சின்னரா போட்டோம் அப்படின்னா என்ன இது அப்படின்னா வந்து நமக்கு எரள வளல இடையினத்துல வரக்கூடிய ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து. அதே மாதிரி வல்லினத்துல வரக்கூடிய ரா வந்து கசட தப்பரல ரா, அந்த ரா பெரிய ரான்னு சொல்லுவோம், பெரிய ரா சின்னரான்னு சொல்லுவோம். இல்லைன்னா வந்து நம்ம வல்லின வளத்துல வரக்கூடிய ரா அண்ட் இடையினத்துல வரக்கூடிய ரா அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதை வச்சு கூட நம்ம போட்டுடலாம். அப்ப பறந்துனா பரப்பு, அந்த பெரிய பரப்பு நம்ம சொல்றோம். அப்ப பறந்து அப்படின்னும் போது என்னன்னா நமக்கு அந்த இடத்துல பெரிய பரப்பு அப்படின்றது பொருள்படுது. பறந்துனா பறவை பறந்தது. இப்ப வாங்க பார்ப்போம். விதைகள் பறந்து கிடப்பதை, அப்ப விதை எப்படி கிடக்கும், பறந்து கிடக்குது. அப்புறம் அதான் நம்ம சிதறி கிடக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த விதைகள் வந்து பறந்துனா எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை என்ன பண்ணுது, உன்ன பறவைகள் பறந்து வந்தன அப்படிங்கிறோம். அடுத்து மாறு மாற்று, நேர்மையானவனாக மாறு வந்து. அப்ப நேர்மையானவனாக மாறு அப்படின்னா நேர்மையா இரு, பொய் சொல்லாத, உண்மையை பேசு அப்படின்றத நேர்மையானவனாக அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப மாறு, மற்றவரையும் மாற்று. ஃபர்ஸ்ட் நீ மாறணும், அதுக்கப்புறம் மத்தவங்களையும் மாத்தணும் அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கான முயற்சி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. நம்ம அறத்தோட நிற்றல், அறத்தோட வாழ்தல் அப்படின்னு என்னன்னா நம்ம அறத்துடன் இருக்கணும், மற்றவங்களையும் அறத்தை கடைபிடிக்கிறதுக்கு நம்ம ஊக்கப்படுத்தணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து உண்ணு உண்ணு. இப்ப உண்ணு அப்படின்னும் போது அதுனா நமக்கு இங்க பெரிய 3 சொல்லினா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி உண்ணு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 2 சொல்லினா. அப்ப ஃபர்ஸ்ட் 3 சொல்லி நான் அப்படின்றது வந்து உண்ணு அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து உணவை உண்ணும் போது வந்து உண்ணுதல் அப்படின்னு பார்க்கிறோம். அதே உண்ணு அப்படின்னா வந்து நினைத்தல் வந்து 2 சொல்லி நான் போட்டா வந்து எண்ணுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப உழவர்களை உண்ணுதல் வேண்டும், உழவர்கள் நினைச்சு பார்க்கணும், ஆஹா எவ்வளவு சுவையா இருக்கு, இந்த சாதம் சுவையா இருக்கு, இல்ல பருப்பு சுவையா இருக்கு அப்படின்னு சமைச்சவங்களை தான் நம்ம யோசிச்சு பார்ப்போம். உழவர்கள் நம்ம யோசிச்சு பார்க்கறது அப்படின்றது பெரும்பாலும் இல்லை. ஆனா உழவர்களையும் நம்ம என்ன பண்ணணும், நினைத்து பார்க்கணும் அப்படி பார்க்கணும். எங்க நினைச்சு பார்ப்பீங்க அப்படின்னா வந்து மேபி ஆப்பிள் இல்லைன்னா வந்து பழங்களை சாப்பிடும் போது, இல்ல காய்கறியில சாப்பிடும் போது கண்டிப்பா உழவர்கள் நினைச்சு பார்ப்பீங்க வந்து. ஆனா நம்ம உண்ணும் போது உழவர்களை நினைத்து பார்க்கணும். சோ அவங்க எப்படி இதை வந்து உற்பத்தி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கலைத்தல் கலைத்தல் வந்து கலைத்தல் அப்படின்னும் போது என்னன்னா நமக்கு வகர லகரம் அந்த கலைத்தல். அதே வந்து நகர லகரம் அப்படின்னா கலைத்தல் வந்து. ரெண்டுத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா கலைத்தல்னா மாணவர்கள் கலைத்த படங்களை ஒட்டி கலைத்து போயினர் வந்து. அப்ப மாணவர்கள் கலைத்த படங்களை, மாணவர்கள் என்ன பண்ண படங்களை கலைச்சு வச்சுட்டாங்க வந்து. இப்ப அது என்ன பண்ண எடுத்து ஒட்டுறாங்க. அப்படி ஒட்டும் போது என்ன ஆகுது, டயர்ட் ஆகுது வந்து. அதுதான் வந்து கலைத்தனர். அப்ப கலைத்தனர் அப்படின்னும் நகர லகரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டயர்ட் ஆகிறது வந்து குறிக்குது அப்படி பார்க்கிறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னது வந்து டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்றது வந்து சோர்வு. அதே வந்து மாணவர்கள் கலைத்தனா கலைச்சு விட்டுறாங்க அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து பெரு பெரு வந்து இது வந்து 2 சொல்லி சரி பெரு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எரள வளல இடையினத்துல வர ரா இருக்குல்ல, ராவோட வரிசை ரூ வந்து. அதே வந்து பாத்தீங்கன்னா கசட தப்பர அப்படி வல்லினத்துல வரக்கூடிய ராவோட வரிசை இருக்குல்ல, அந்த ரூ வந்து. சோ ஃபர்ஸ்ட் பெரு அப்படின்றது என்ன அப்படின்னா பெருமை மிகுந்த செயல்களை செய்வதால் வந்து என்னது மதிப்பு பெறுகின்றன வந்து. அப்ப பெரு அப்படின்னும் போது என்னன்னா பெருமை மிகுந்த செயல்களை வந்து குறிக்குது, மதிப்பு பெறுகின்றன, மதிப்பு கிடைக்குது அப்படிங்கிறோம். அடுத்து உரி உரி வந்து அது இடையினத்துல வரக்கூடிய ரா அந்த வரிசையில வர ரீ வந்து சின்ன ரீன்னு சொல்லுவோம் வந்து. அதே வந்து வல்லினத்துல வரக்கூடிய ரா பெரிய ரீ வந்து உரி வந்து. இப்ப இந்த உரிக்கு அந்த உரிக்கு என்ன வித்தியாசம்னா கிழங்கை தோல் உரித்து வந்து சின்ன ரீ வந்து போடணும் வந்து. தூக்கி அதை வந்து உரித்து கிழங்கின் தோலை உரித்து போட்டனா அப்படின்னா தூக்கி போட்டனா தான். அப்ப உரி அப்படின்னும் போது என்னன்னா தூக்கி போட்டனா அப்படின்றத வந்து குறிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த இடத்துல தான் நமக்கு என்ன தேவைப்படுது, சொற்பொருள் தேவைப்படுது. இந்த மாதிரி சில இடங்கள்ல நமக்கு தெரியாது. அந்த உரித்துனா தூக்கி அப்படின்னு பாக்குறோம், தூக்கி போட்டனா அப்படிங்கும். அடுத்து சீரிய வந்து சின்ன ராவோட வரிசை ரீ, பெரிய ராவோட வரிசை ரீ வந்து. இடையினத்துடைய ரா வரிசை அந்த வல்லினத்துடைய ரா வரிசை அப்படின்றது வந்து ரீ இருக்கு. சோ இப்ப சீரிய அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு பாக்குறோம். அது வந்து இடையினத்துல வரக்கூடிய ராவோட வரிசை ரீ வந்து சின்னரா. பெருமை வாய்ந்த பாண்டிய மன்னனை வந்து சீரிய கண்ணகி அப்படின்னா வந்து கோபத்தை வந்து முட்டக்கூடிய, கோபம்னா சீரியனா கண்ணகி கோபமா வந்து கண்ணகி வந்து பேசுறா அப்படின்னு பாக்குறோம்.
சோ அப்ப பெருமை வாய்ந்த பாண்டிய மன்னனை சீரிய வந்து கண்ணகி அனுபவிக்கிறோம். அப்ப சீரிய பெரிய ரா போட்டினா கோபத்தை குறிக்கிறது. சீரிய அப்படின்னா வந்து பெருமையை உயர்ந்த அப்படின்னு உயர்ந்த குறிக்கிறது. அடுத்து ஈந்தால் ஈன்றால் வந்து ஈந்தால் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஈந்து அப்படின்னா கொடுத்துன்னு அர்த்தம் வந்து ஈன்றால் அப்படின்னா பெற்றெடுத்தால் அப்படின்னு அர்த்தம். இப்ப தன் உயிரை கொடுத்து தன் உயிரை ஈந்து பிள்ளையை பெற்றெடுத்தால் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா பிரசவ வலி அப்படின்றத வந்து சொல்ல முடியாத ஒரு துயரத்தை கொடுக்கக்கூடியது தாய்க்கு வந்து. அப்ப அந்த பிரசவ வலியை தாங்கிட்டு குழந்தையை வந்து பெற்றெடுத்தால் அப்படின்னும் போது நமக்கு அந்த இடத்துல ஈன்றால் வந்து அப்ப தன் உயிரை கொடுத்து அப்படின்னும் போது ஈந்து வந்து பிள்ளையை பெற்றெடுத்தால் அப்படிமுக்கிறோம். அப்ப பெற்றெடுத்தால் அப்படின்னா ஈன்றால். அப்ப ஈன்றால்னா தாய்க்கு கிடைக்கிறது வந்து ஈந்துன்னா கொடுத்து. அப்ப தாய் என்ன கொடுத்தாங்க? தன் உயிரை கொடுத்து வந்து பிள்ளையை பெற்றெடுத்தால் அப்படின்னும் போது ஈன்றால் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் அதுக்குள்ள பொருள் அப்படின்னு. அப்ப ஈந்துன்னா கொடுத்து, ஈன்றால்னா பெற்றெடுத்தால் அப்படின்னு பார்க்கிறோம். உணர்ந்த உணர்த்தி வந்து கல்வியின் சிறப்பை உணர்ந்தனா அப்ப தன்னிலை வந்து அப்ப தன்மையில வந்து வருது. நான் உணர்றது மாணவன் வந்து சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான் அணிமுக்கிறான், மத்தவங்களுக்கு சொல்றான் வந்து உணர்த்தி வந்து. அப்ப உணர்ந்தனா தான் உணர்றது, உணர்ந்த மத்தவங்களுக்கு உணர்த்தி அப்படின்னா சொல்லிட்டு போறது அணிமுக்கிறான். பொருந்து பொறுத்து வந்து படங்களை பொருத்தி சரியாக பொருந்தியுள்ளதா என பார்த்தான் அணிமுக்கிறான். அப்ப படங்களை வந்து பொருத்தி வந்து அப்ப படங்களை வந்து பொருத்தி பாக்குறது அடிமுகம் வந்து இது சரியாக உள்ளதா அப்படின்னு பொருந்தியுள்ளதா அப்படின்னு சொல்லி பார்த்தான். அப்ப படங்களை பொருத்தி சரியாக பொருந்தியுள்ளதா என பார்த்தான். அப்ப பொருந்து அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பொருந்தியுள்ளதா வந்து பொருத்து அப்படின்னா பொருத்தி அடிமுகம். சோ அதுதான் வந்து நமக்கு என்ன பொருத்தி எங்க மாறுது. பணிந்து பணித்து வந்து பணிந்து அப்படின்னா தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் வந்து தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் வந்து. எப்படி அடங்கினர் அடக்கு அப்படின்னு பார்த்தோம் ஆசிரியர், அதே மாதிரிதான் இப்ப தலைவர் வந்து என்ன பண்றாரு வந்து பணித்தார் அந்த. சோ அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கட்டளை வந்து போடுறாரு அந்த. பணிந்தனர் அப்படின்னா அடங்கினர் அப்படிமுகம் வந்து. அப்ப படித்து அப்படின்னு வந்து கட்டளை, பணிந்துன்னா அடங்கி வந்து. அப்ப தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேலை செய்ய பணித்தார் வந்து தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் அப்படிமுகம் வந்து. சோ அப்ப இது வந்து நமக்கு முந்தைய ஆண்டுல கேட்டிருக்காங்க, ஸ்டார் போட்டிருக்கேன், கவனிச்சீங்கன்னா தெரியும். அடுத்து முந்தைய ஆண்டுல கேட்டதான் குவிந்து குவித்து அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன அப்படி பார்க்கிறோம். ஏன் இங்க வந்து குவிந்தன வருதுன்னா இங்க கல் அப்படின்னும் போது நமக்கு வந்து ப்ளூரல்ல இருக்கு, பன்மையில இருக்கு அப்படின்னு வந்து. அதே ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் வந்து ஆதரவாளர் குவித்தனர் அப்படின்னும் போது இது பன்மையில நம்ம சொல்றோம். பரி வந்து அது சின்னரா பெரியரான்னு சொல்ல பெரியரின்னு சொல்லலாம். அல்லது நம்ம இடையினத்துல வரக்கூடிய ராவட வரிசை ரி அண்ட் வல்லினத்துல வரக்கூடிய ராவட வரிசை வந்து ரி அப்படிமுக்கிறோம் வந்து. அப்ப பரி அப்படின்னும் போது பாரி பழங்களை பறித்து வந்து அப்ப பழத்தை வந்து பறிக்கிறது அப்படின்னு பெரியரா, அதாவது வல்லினத்துல வரக்கூடிய ரா அந்த வரிசையில வரக்கூடிய கொண்டு பரியில் சென்றான். பரி அப்படின்னும் போது நம்ம சின்னரா இடைநிலத்தில் வரக்கூடிய ராவட வரிசை ரி பரி அப்படின்னா குதிரை வந்து. அப்ப பழங்களை பறித்து குதிரையில் சென்றான் அப்படிமுக்கிறோம். சோ அதுதான் வந்து பரி அப்படிங்கிறோம். அடுத்து கலைத்தல் வந்து கலைத்தல் அப்படின்னும் போது வகர லகரத்துல வர்றது வந்து அழித்தல் அப்படின்னு பார்க்கணும் கலைத்தல். அதே வந்து கலைத்தல் அப்படின்னா வந்து சோறுதல், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நகர லகரத்துல வர்றது வந்து சோறுதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் வந்து. அடுத்து விலை அப்படின்னும் போது நம்ம வகர லகரத்துல வர விலை வந்து அந்த விலை. அடுத்து விலையை வந்து பாத்தீங்கன்னா நகர லகரத்துல வர விலை வந்து. பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் அப்படிங்கிறோம். அப்ப விலை அப்படின்னும் போது என்ன பொருளின் மதிப்பு நமக்கு தெரியும். பொருளோட மதிப்பு என்னப்பா அப்படின்னா விலையில தான் நம்ம சொல்ல போறோம். இது வந்து விளைச்சல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப உண்டாக்குதல் அப்படிங்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்கிறது. இது இல்லாம முந்தைய ஆண்டுல கேட்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 50 வினை சொற்கள் இருக்கு. அந்த வினை சொற்களுக்கான விளக்கம் என்ன, பொருள் என்ன, அது எப்படி நம்ம சொற்றொடர்ல பயன்படுத்துறோம் அப்படின்றத பார்ப்போங்க. சோ மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன வந்து. அப்ப பூவின் இதழ்கள் அப்படின்னு கல் வருது பன்மை, அப்ப விரிந்தன அப்படின்னு வரணும். இப்ப இந்த இடத்துல மயில் தோகை விரித்தது வந்து. மயில் என்னது அந்த அக்ரிணை, அதனால விரித்தது விலங்கு அப்படின்னு பாக்குறோம். விரித்தது அப்படின்னு நம்ம போட்டுட்டு போயிடலாம். அடுத்து சூரியன் மறைந்த நேரத்தில் வந்து நான் பொருளை மறைத்து வைத்தேன் வந்து. அப்ப சூரியன் மறைந்த நேரத்துல வந்து என்ன ஆகுது, இரவு நேரம் வந்து. அப்ப எனக்கு பயமா இருக்கு, யாராவது திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது, அதனால சூரியன் மறைந்த நேரத்தில் அப்படிமுக்கிறோம். அப்ப நான் பொருளை மறைத்து வைத்தேன் அப்படிமுக்கிறோம். அங்க பயன்படுத்தலாம். அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து ஒன்று சேருது. அனைவரும் அப்படின்னு ஒன்று சேர்ந்து சிதறி உள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். அப்ப சேர்த்து எங்க பயன்படுத்துறோம் அப்படின்றது. அடுத்து விளைவித்தனர் எப்படி பயன்படுத்தலாம். விளைத்தல் அப்படின்னா நம்ம உண்டாக்குதல் இப்பதான் பார்த்தோம். விளையினம் நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் வந்து கரும்பு விளைவித்தனர் வந்து. அப்ப நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் அப்படின்னா ஏற்கனவே விளைந்து முடிஞ்சிருச்சு, அந்த நிலத்திலே கரும்பு இப்ப போட்டிருக்காங்க அப்படிமுக்கிறோம். அதுக்கடுத்து ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் வந்து. அப்ப புதைத்த அப்ப மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். அப்ப மண்ணில் ஏற்கனவே புதைந்த ஒரு பொருள் இருக்கு, அதையும் புதைச்சு வச்சுட்டான் வந்து.
என் பெயரை நீக்க நினைத்தால் நீக்கு. அப்ப நீக்கனா என் பெயரை நீக்க நினைத்தால் நீக்கு. நீக்கனா பண்ணுன்னு அர்த்தம். நீக்க அப்படின்னும் போது நீக்க போறாங்கன்னு அர்த்தம். நினைத்தால் அப்படின்னு சொல்றோம். அடுத்து மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். அப்ப மனம் திருந்திய கைதியின் திருத்தினேன் விடைத்தாளை திருத்தினேன் வரணும். அப்ப மனம் திருந்திய அப்படின்னா திருந்திய வரணும். அடுத்து இரத்தல் இடைநத்துல வர ரா சின்ன ரா. அடுத்து வல்லினத்துல வரக்கூடிய ரா பெரிய ரா. அப்ப இரத்தல்னா கையேந்துதல் அப்படின்னு இரத்தல்னா மரணம் இறந்து போறது, இறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெறி இடைநத்துல வர ரா வரிசையோட ரீ வல்லினத்துல வரக்கூடிய ரா வரிசை ரீ. சின்ன ரீ அப்படின்றது நெறி. நம்ம அது என்ன அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு பார்க்கிறோம். அதே பெரிய ரீ அப்படின்னா வலி அதான் நம்ம வல்லினத்துல வரக்கூடிய ரா வரிசை ரீ அப்படின்னு. அடுத்து உரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உரி அப்படின்னா கலட்டுறது, உரிக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து உரி அப்படின்னா பாத்தீங்கன்னா தூக்கு. உரித்து அப்படின்னா தூக்கி போட்டன அப்படின்னா பொருளுக்குள்ளும். நம்ம உரி அடிக்கிறதுன்னு பாக்குறோம். அந்த உரி அடிக்கிறதுனா என்னது? அந்த தூக்குறத நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு. அதான் உரி அடித்தல் அப்படிங்க. அப்ப உரினா மேல தூக்குறாங்க, அதை அடிக்கிறோம். ஒரு பானையில என்ன பண்றாங்க மஞ்சள் நீர் கலந்து பானையில வச்சு அது அப்படிலாம் ஃப்ளவர்ஸ் உள்ள வச்சிடறாங்க. அப்ப பானை அடிக்கிறது அப்படின்றது நம்ம விழா காலங்கள்ல, அதுவும் குறிப்பா பொங்கல் பண்டிகையின் போது கிராமங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய ஒன்று. வெறு அப்படின்னா அச்சம், சின்ன ரூன்னு சொல்லுவோம். அதாவது இடைநத்துல வர ரா அந்த வரிசையோட ரூ அந்த வெறு அச்சம். அதே வெறு அப்படின்னா நம்ம வல்லினத்துல வரக்கூடிய ரா அதனுடைய வரிசை ரூ அது வெறுப்பு அப்படி. அடுத்து தொடுதல் அப்படின்னா என்னன்னா அணிதல் அர்த்தம். தொடுதல் அப்படின்னா தீண்டுதல், தொடருது. தொடுத்தல் அப்படின்னும் போது அணிதல், அந்த ஆபரணங்களை தொடுத்தல் அப்படின்னா ஆபரணங்கள் அணிந்தேன் அப்படின்னு பாக்குறோம், போட்டுக்கிறதுன்னு அர்த்தம். தொடுதல்னா தொட்டு பாக்குறது, தீண்டுதல் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து பிணைத்தன இப்ப பாம்புகள் பிணைந்தன அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே தாம்புகள் பிணைத்தன அப்படின்னு. அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னும் போது பாம்புகள் ஒன்றோடு பிணைந்தன அப்படின்னு அது பண்ணுது பிணையுது அப்படின்னு பாக்குறோம். அதே தாம்புகள் பிணைத்தன அப்படின்னு பாக்குறாங்க. தாம்புகள் அப்படின்னும் போது நம்ம மலர் இருக்குல்ல, மலர்கள் கொக்கடி தாம்புகள் அது பிணைத்தன. அடுத்து பரி சின்னரி அப்படின்னு போட்டோம்னா என்னது? நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா பார்த்தோம் குதிரை அப்படின்னு பார்த்தோம். இங்க இன்னொரு மீனிங்னா இறங்கு அப்படின்னு பாக்குறோம், சின்னரா போட்டு. அதே பரி அப்படின்னா பெரிய ரா போட்ட ரீ நம்ம வல்லின வரிசையில வரக்கூடிய ரா இருக்குல்ல, அந்த ராவுடைய வரிசை அபகரி அப்படின்னு பாக்குறோம். அப்ப பரித்தல் அப்படின்னா அபகரித்தல்னு சொல்லலாம். பரினா அபகரி அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி பரி அப்படின்னும் போது நம்ம இறங்கு அப்படின்னு பாக்குறோம். இது குதிரை அப்படின்னு ஒரு மீனிங் இதுக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். இது நம்ம ஏற்கனவே தலைவர் தொண்டன் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்ப முதலாளி என்ன பண்றாரு? பணித்தார், அந்த கட்டளை போட்டாருன்னு பார்க்கணும். தொழிலாளி பணிந்தார்னா கட்டுப்பட்டார் அப்படி பார்க்கணும். ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தால் ஆசிரியர் கட்டளை போடுறாங்க, கட்டளை போடுறாங்க. அது கயல்விழி பணிந்து படித்தால் அப்படிங்க. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான், ஏற்கனவே பார்த்தோம். அப்ப தலைவர் அப்படின்னு பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் அப்படிங்க. தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணித்தான். இப்ப தலைவர் பணிந்ததால் என்ன பண்றான்? தொண்டன் பணித்தான். அப்ப தொண்டன் என்ன பண்றான்? இந்த தலைவர் அப்படியே மாறிதான். தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் அப்படின்னு வரணும். இது மட்டும் மாறி இருக்கு, அதை மட்டும் மாத்தி போட்டுக்க வேண்டியது. மேல நம்ம பார்த்தது அப்படிதான். வெறு அப்படின்னா அச்சம், வெறுனா வெறுப்பு. சின்ன ரா அதனுடைய வரிசை ரூ வந்துச்சுன்னா அது அச்சம். அதே பெரிய ரா அதனுடைய வரிசை வெறுப்பு அப்படின்னு பாக்குறோம். அருந்து அப்படின்னா குடி சின்ன ரா ஒரு வரிசை அப்படின்னு பாக்குறோம். அதனுடைய ரூ அருந்து அப்படின்னா வல்லினத்துல வரக்கூடிய ரா அந்த வரிசை பாத்தீங்கன்னா அந்த ரூ அப்ப துண்டுபட்டு அப்படி. அருந்துனா குடிக்கிறது. அதே பாத்தீங்கன்னா அருந்து அப்படின்னா துண்டுபட்டு. சீரிய அப்படின்னா பெருமை பெற்ற அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சீரியனா கோபம் கொண்ட, அப்ப சீரியனா பெருமை பெற்ற, சீரியனா கோபம் கொண்ட. அடுத்து ஈந்தால் அப்படின்னா கொடுத்தால், ஈண்டால்னா பெற்றெடுத்தால். நம்ம ஏற்கனவே தாய்க்கு பார்த்தோம். சேர்ந்து அப்படின்னா ஊருக்கு போய் சேர்ந்தேன், சேர்த்து அப்படின்னா அவன் பணம் சேர்த்தான். சேர்ந்துனா போய் சேர்ந்து, சேர்த்தான்னா சேர்க்கிறது. அடுத்து தொடுத்தல் அப்படின்னா அணிதல், தொடுதல்னா தீண்டுதல் நம்ம ஏற்கனவே பார்த்துதான். மறைந்து பசி கண்ணை மறைத்தது அப்படிங்கிறோம். அப்ப மறைந்து அப்படின்னும் போது என்னன்னா நமக்கு பசி கண்ணை மறைத்தது அதான் மறைந்து. அதே மாதிரி மறைத்து அப்படின்னா உணவு உண்டதால் பசி மறைந்தது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மறைந்தது அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு இது மாறி இருக்கு ஃப்ரெண்ட். ஏன்னா எப்படி மாறி இருக்குன்னா மறைந்து அப்படின்னும் போது என்ன மறைந்து அப்படின்னா உணவு உண்டதால் பசி மறைந்தது, அதான் மறைந்து. சோ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இதுக்கு போட்டலாம்.
அதே மறைத்து அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பசி கண்ணை மறைத்தது அப்படின்னு நம்ம இதுக்கு போட்டலாம். இது மாதிரி இருக்கு வந்து, ரெண்டு மாதிரி இருக்கு வந்து, அப்படியே மாறி இருக்கு நோட் பண்ணிக்கலாம். வந்து விட்டான் அப்படின்னா வந்து கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான், அவ்வளவுதான், ஒரே ஒரு விஷயம். வரவில்லைன்னா அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. அடுத்து சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் வந்து. அப்ப சந்தையில் குவிந்த வந்து குவித்து வைக்கிறாங்க எடுத்து. அடுத்து உணர்ந்த கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். நம்ம பார்த்தா கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வணைந்தான் வந்து. அப்ப கண்ணன் வந்து வளைந்தனா அந்த வளையல் இருக்குல்ல, அது வணைந்தான்னா வந்து பானையை வந்து வணைதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ரெண்டு சொல்லி நான் வந்து சொல்லுவோம். அதுதான் வந்து மின் விசிறி பொருத்தி அப்படின்னு பார்க்கிறோம். சரியாக பொருந்தி உள்ளதா என்று கவனி வந்து. அப்ப பொருந்தி உள்ளதான் தான் வரணும். அதே மாதிரி மின் விசிறி பொருத்தி அப்படின்றதான் வரணும் என்று கவனி. ஆசிரியர் அடக்கியதால் மாணவர் அடங்கினர் அப்படின்னு. குவிந்து கிடந்த பூக்களை ஒன்றாக குவித்து வைத்தனர். குவிந்து கிடந்த பூக்கள் நிறைய இருக்கு, அதை குவித்து வச்சிருக்காங்க வந்து. மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டால் அப்படின்னு. அப்ப மாறு வேடம், மாறு அப்படின்றது மாற்றி அப்படின்னா, அப்ப வேடத்துக்கு முன்னாடி மாறுன்னு வந்து போடலாம். மாற்றி கொண்டால் நம்ம சொல்லலாம். முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார் அப்படிங்கிறோம். காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது அப்படிங்கிறோம். ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான். அப்ப பணித்தர் அப்படின்னா கட்டளை போடுறது யாருன்னா ஆசிரியரா தான் இருக்கும். பணிந்தான் அப்படின்னா மாணவன் மணி. தாயின் பாதம் பணிந்து வந்து ஆசி பெற்றேன். அமைச்சர் உதவித்தொகை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். அப்ப பணிந்து அப்படின்னா வந்து நம்ம அந்த இடத்துல அடங்குறதுன்னு அர்த்தம். தாயோட பாதம் பணிந்து, அப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம இறங்கி செய்யக்கூடிய செயல். பணித்தார் அப்படின்னா யாருன்னா அதிகாரிகளை, அமைச்சர் வந்து பணித்தார், கட்டளையிட்டார். மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர் வந்து. அப்ப மன்னன் வந்து வேலை செய்ய பணித்ததால் வந்து, பணித்ததல் அப்படின்னு பாக்குறான் யாருன்னா மன்னன். மன்னன் கட்டளை போடுறாரு, மக்கள் பணிந்து அவ சொல் பேச்சு கேட்டு நடந்துட்டாங்க வந்து. மரங்களை அழித்ததால் வந்து மனிதன் அழிந்தான் வந்து. ஏன்னா மரம் இருந்தாதான் நமக்கு என்ன ஆகும் வந்து, நமக்கு ஆக்சிஜன் அப்படின்றது இருக்கும், உற்பத்தி ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற இந்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நடக்காம அது தடுக்கும். மரங்களை அழிச்சிட்டோம்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு அப்படின்றது அதிகமா இருக்கும். அதனால உலக வெப்பமயமாதலை நம்ம அழியக்கூடிய நிலை ஏற்படும். பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் வந்து. அப்ப பெரியோரை பணிந்து அழிமுக்கிறோம், வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் வந்து. அப்ப உரிய பணிவிடைனா பெரியோரை மேல வணங்கு, அதுக்கப்புறம் பணிவிடை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பணித்தார். யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அழிமுக்கிறோம். சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் வந்து. அப்ப சேர்த்து வைத்த பொருளை எங்கேயோ சேர்த்து வச்சுட்டாங்க, எங்கன்னு மறந்துடுச்சு, அதனால சேர்ந்து தேடினர் அழிமுக்கிறோம். விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து வந்து. அப்ப விடையினை சரியாக பொறுத்துறீங்க அப்படின்னா என்ன ஆகும், வேலை கிடைக்கும், அது வேலையில் பொருந்து வந்து. கதிர் அறுத்த போது, அறுக்கிறது, கதிரை வந்து அறுக்கிறது, அதை அறிவால் வச்சு. விரல் அருந்தது அப்படின்னா விரலும் கட்டாயிருச்சு, அப்ப வந்து ஒரு சோகமான நிகழ்வு. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விரையினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் வந்து. அப்ப அனைவரும் ஒன்று சேர்ந்து அப்படி பார்க்கிறோம், சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். மனிதராக மாறு மற்றவரையும் மாற்றம் வந்து. அப்ப நம்ம மனிதராக மாறணும், மற்றவரையும் மாற்றணும். நேர்மையானவர் அப்படின்னு அதான் இப்ப மனிதராக அப்படின்னு மாறிடுச்சு வந்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் வந்து. அப்ப சேர்ந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா ரெண்டு குரூப்பா அப்புறம் சண்டை போட்டாங்க. அப்புறம் ஆசிரியர் அந்த ரெண்டு குரூப்பையும் ஒன்னா சேர்த்து வச்சார், சேர்த்து வைத்தனர் வந்து. இறைவனை பணிந்து வந்து எல்லா வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். இறைவனை பணி பெரியோரை பணிந்து நம்ம பார்த்தோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை பணிந்து வந்து, அப்ப இறைவனுக்கு பணியறது வந்து. எல்லா வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் வந்து. விலை பொருளின் விலை வந்து, விலைனா விளைச்சல் உண்டாக்குதல் வந்து. அடுத்து சுற்றத்தார் அப்படின்னா சேர்ந்து வாழ்ந்தனர். சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர். பிரிந்திருந்த கணவன் மனைவியரை சேர்த்து வைத்தனர். அப்ப சுற்றத்தார் சேர்ந்து வாழ்றாங்க, சுற்றத்தார் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி என்ன பண்றாங்க, சேர்த்து வைத்தனர் வந்து. மறைமலை அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார் வந்து. அப்ப எழுதுமாறு வந்து மாற்றினார் வந்து. அப்ப எழுதுமாறு தூய தமிழில் எழுதுமாறு, மாற்றினார் வழிகாட்டி மாற்றினார் அப்படின்றதான் வந்து நமக்கு வரும் அப்படின்னு. ஓகேங்களா? நம்ம இன்றைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வினை சொற்கள், அதனுடைய பொருள் என்ன, இரு வேறுபட்ட வினை சொற்கள் அப்படின்றத நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை ரிவிஷன் பண்ணினாதான் மெமரி ஆகும் அப்படின்னு. அப்பதான் வந்து நம்ம தேர்வு ஹால், எக்ஸாம் ஹால்ல வந்து நம்ம ரீகால் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம நாளைய வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.